ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி மைதா இல்லாத மொறு வெங்காய ரவா தோசை எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். அதுவும் 2 விதமான தோசைக்கல்லில் நம்ம ஊற்றி காமிக்க போகிறோம். என்னன்னு பார்ப்போம் வாங்க. இந்த வீடியோவில் கிறிஸ்பியான ஆனியன் ரவா தோசை எப்படி செய்கிறதுன்னு தான் செஞ்சு காட்ட போகிறோம். இது நாங்கள் நான்ஸ்டிக் தவாலையும் பஞ்சலோக தவாலையும் ஊற்றி காட்ட போகிறோம். இந்த ஆனியன் ரவா தோசை செய்கிறதுக்கு மாவு எந்த ரேஷியோவில் கலக்கணும், எவ்வளவு தண்ணி கலக்கணும், ஃப்ளேம் எப்படி வைக்கணும், அது எத்தனை நிமிஷத்தில் அது வேகும், இப்படின்னு நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். வாங்க எப்படி செய்வோன்னு பார்ப்போம். இதுக்கு ரவை 1 கப் எடுத்துக்கணும். எந்த கப்பில் நம்ம ரவை எடுத்தோமோ அதே கப்லேயே நம்ம மற்ற பொருட்களையும் நம்ம மெஷர் பண்ணிக்கணும். ரவை 1 கப்பு, பச்சரிசி மாவு 3/4 கப்பு, கோதுமை மாவு 1/4 கப்பு, ஜீரகம் 1/2 ஸ்பூன், தயிர் 1 டேபிள் ஸ்பூன், ஒரு பெல்லாரி வெங்காயம் பொடியாக நறுக்குனது, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு இஞ்சி, 1/2 ஸ்பூன் மிளகு தட்டியது, அப்புறம் உப்பு, இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கணும். முதல்ல நம்ம வச்சுருக்க மாவு 3த்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். எந்த கப்பில் நம்ம ரவை அளந்தோமோ அதே கப்பில் 4 கப் தண்ணி நம்ம அளந்து வச்சுக்கிட்டு, இப்போ மாவை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 3 கப் தண்ணி மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். இதை கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு 1/2 ஹவர் ஊற வச்சுக்கோங்க. தயிர் இல்லாமையும் செய்யலாம், ஆனால் தயிர் சேர்த்து செஞ்சால் நமக்கு ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போது 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம மாவும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க மிளகு, அதுக்கப்புறம் ஜீரகம், இதெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீதி இருக்க 1 கப் தண்ணியில் 1/2 கப் தண்ணி மட்டும் நம்ம சேர்த்து இப்போ நல்லா கலந்துக்குவோம். மீதி இருக்கிற 1/2 கப் தண்ணியை நம்ம தோசை ஊற்றும் போது சம்டைம்ஸ் ரவை கட்டி ஆகிடும். அந்த டைம் அந்த 1/2 கப் தண்ணியை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம ஒரு கரண்டி மாவை எடுத்து நல்லா இந்த கல்லில் சுற்றி ஊற்றணும். இப்போ நம்ம பஞ்சலோக கல்லில் தான் நம்ம ஊற்றிட்டுருக்கோம். இதை தோசை மாவு மாதிரி, நார்மல் தோசை மாவு மாதிரி நம்ம கரண்டி வச்சு தேய்க்கக்கூடாது. இதை நல்லா சுற்றி ஊற்றிக்கணும். ஃப்ளேமும் நல்லா ஹையாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு தோசையில் நல்லா ஓட்டையாக வரும். அது மாதிரி தோசை ஊற்றின பிறகு 1 நிமிஷம் கழித்து தான் நம்ம சுற்றி எண்ணெய் விடணும். அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்லோ பண்ணிக்கலாம் நமக்கு ஃப்ளேமை. இந்த தோசை வேகிறதுக்கு 4லேருந்து 5 நிமிஷம் போல் ஆகும். இப்போ பாருங்கள், நல்லா ரோஸ்டான ஆனியன் ரவா தோசை சூப்பராக தயாராகிடுச்சு நம்ம பஞ்சலோக கல்லில். இப்போ அடுத்து நம்ம நான்ஸ்டிக் பேனில் நம்ம ரவா தோசை ஊற்ற போகிறோம். இந்த ரவா தோசை ஊற்றுறதுக்கு தீ அட்ஜஸ்ட்மெண்ட் ரொம்பவும் முக்கியம். நல்லா செவந்த பிறகு ரவா தோசையை கல்லேருந்து எடுக்கணும். அதே மாதிரி தண்ணீரோட அளவும் நம்ம சொன்ன மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். நம்ம ஹோட்டலில் வாங்குகிற தோசை மாதிரியே நல்லா மொறுன்னு நல்லா செவந்து வரும் உங்களுக்கு ரவா தோசை. அது மாதிரி நீங்கள் ஒரு தோசை ஊற்றிட்டு செகண்ட் தோசை ஊற்றும் போது அந்த மாவை நல்லா கலக்கிக்கணும். இல்லைன்னா ரவைலாம் அடியில் அப்படியே தங்கிடும், தண்ணி மட்டும் மேலே இருக்கும். ஸோ ஒரு தோசை ஊற்றும் போதும் நீங்கள் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி பதம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஃப்ளேம் நல்லா ஹையில், கல் நல்லா சூடாக இருக்கும்போது நீங்கள் ஊற்றணும். அப்போ தான் நம்ம சொன்ன மாதிரி நல்லா ஓட்டையாக நல்லா மொறுப்பாக வரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் 1 நிமிஷம் கழித்து எண்ணெய் விட்டுட்டு நம்ம 4லேருந்து 5 நிமிஷம் வேக வச்சுட்டு நம்ம எடுக்கணும். ஸோ இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் நல்ல மொறு ரவா தோசை கிடைக்கும்.
இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ இதே டிப்ஸை வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சூப்பரான ரவா தோசையை வீட்டிலேயே நீங்கள் சாப்பிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.